இதில் வந்து அரை கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு ரவை, அரை கப்பு வந்து அரிசி மாவு. அப்போ இதில் வந்து அரை கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு சாதா ரவையும் போட்டுக்கலாம், கோதுமை ரவையும் போட்டுக்கலாம். இதில் பாதி அதுதான் 1/4 கப்பு. அப்படின்னா அதில் வந்து அரிசி மாவு, உப்பு, சிகப்பு மிளகா இடித்து வச்சுருக்கேன் அது, அப்புறம் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன், உப்பு. இது வந்து தயிரில் கரைச்சிருக்கேன். புளிச்ச தயிர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு தயிரில் கரைச்சி அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி 6 மணிக்கு கரைச்சேன். 6:30க்கு ஊற்றலான்னு பார்த்தேன். இப்போ ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கல்லில் ஒட்டாமல் வரத்துக்காக வெங்காயம், சின்ன வெங்காயத்தில் எண்ணெய் தடவி இப்படி தடவி வச்சுருக்கேன். ஹையில் வச்சுட்டு அப்போ தான் மாவு ஊற்றும் போது அப்படியே ஒரு சேர்ந்த மாதிரி வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைக்கலாம், ஆனால் எண்ணெய் கொஞ்சம் கூட வாங்கும். அதுக்காக இப்படி அப்படியே அங்கங்கே ஓட்டையாக இருந்தால் தான் அதுக்கு ரவா தோசை மாதிரி இருக்கும். வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணலாம். இது நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன் நான். கடலை எண்ணெய்னா தாளிக்கிறதுக்கு இல்லைன்னா பொரிக்கிறதுக்கு தான். நல்லெண்ணெய் சமையலுக்கு தான். மீடியம் வச்சு மூடி வச்சிட்டா ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. ஓரளவுக்கு வெந்த மாதிரி இருக்கும். மாவு ஊற்றின மாவுக்கும் இப்போக்கும் வெந்த மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். அது வரைக்கும் மீடியம் வச்சுக்கணும். அப்போ தான் அடியில் ரோஸ்ட் ஆகும், இல்லைன்னா கருகி போயிடும். இப்போது எடுத்து திருப்பி போடலாம். நல்லா ஓரம்லாம் ரோஸ்ட்டாக வந்துருக்கு பாருங்கள். இது தண்ணியில் கரண்டி போட்டு வச்சுட்டா எடுக்க ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். அது சற்று நேரம் வேக விட்டு எடுக்க வேண்டியதுதான்.